ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆடியோ ஓவர்வியூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் டாக்டர் ஆதித்யா ஆர் நிகாட் எழுதிய யூ அண்ட் மீ இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். இந்த ஸ்டோரி எதை பற்றினா, ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப், துரோகம், செல்ஃப் ஐடென்டிட்டிக்கான தேடல்னு ஒரு யங்ஸ்டருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிய ஒரு நாவலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நாவலில் வர முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்னா, ட்ரூ லவ் ஒருத்தர் ரகடான பர்சனா, வயலண்டான பர்சனா, தற்கொலை பண்ணிக்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டு போதா, இல்லைனா ஒரு நல்ல ஃப்யூச்சருக்கு அவங்கள லீட் பண்ணுதா? இந்த கொஸ்டின்ஸ்குள்ளே தான் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டோரி உள்ள போகலாம். இந்த கதையில் 2 பேர் முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆதித்யா அண்ட் ருதுஜா. ஆதித்யா ஒரு சைலண்டான இன்ட்ரோவர்ட்டான ஒரு பையன், நல்ல படிப்பான், கிளாஸில் டாப்பர், பொண்ணுங்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டவன். ருதுஜா ஒரு மாடர்னான கான்ஃபிடென்ட்டான பொண்ணு, ரொம்ப அழகாக இருப்பா. காலேஜில் நிறைய பேர் இவளை பார்த்து சைட் அடிப்பாங்க. இவங்க 2 பேரும் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்கன்னா, ஒரு எக்ஸாம் ஹாலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆதித்யா ருதுஜாவை பார்க்குறான். பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம்லேயே லவ்ல விழுந்துடுறான். பட் ருதுஜா ஆதித்யாவை நோட்டீஸே பண்ணல. ஆதித்யாவுக்கு காப்பி அடிக்கிறதுனா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறான்னா, ருதுஜாக்காக அவன் எழுதின ஆன்சர் ஷீட்டை அவளுக்கு காமிச்சு எக்ஸாம் ஹாலில் ஹெல்ப் பண்ணுறான். இதுதான் இவங்களோட காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்கான ஒரு ஆரம்பமாக இருக்குது. ருதுஜா ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ், ரொமான்டிக் புக்ஸ், சாக்லேட், க்யூட் மூமெண்ட், இப்படி ஒரு ட்ரீமி லவ் வேர்ல்டில் வாழ்கிற ஒரு பொண்ணு. ஆதித்யா ருதுஜாக்காக ரொமான்டிக் போயம்ஸ் எழுதுறான், சாக்லேட் வாங்கி கொடுக்குறான், சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் பண்ணுறான். ருதுஜாக்காக ஒரு பர்ஃபெக்ட் பாயாக ட்ரை பண்ணுறான். ஆதித்யா ருதுஜா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுறான். ருதுஜா ஆதித்யா க்ளோஸ் ஆகிறத பார்த்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆதித்யாவோட மெசேஜை பார்க்க மாட்றா, கால்ஸ் அட்டன் பண்ண மாட்றா, எதுக்கும் ரிப்ளையும் வரல. ஸோ ஆதித்யாவோட ஃப்ரெண்டு நிக்கில் என்ன சொல்கிறான்னா, அவள் உனக்கு செட் ஆக மாட்டா, அவளை விட்டுடுன்னு சொல்கிறான். ஆனால் ஆதித்யா அதை காது கொடுத்து நிக்கில் சொல்கிறத கேட்க மாட்றான். நிக்கிலையும் அவாய்ட் பண்ணுறான். ஆனால் ருதுஜாவை மறக்க மட்டும் அவனுக்கு மனசு வரல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ருதுஜா ஆதித்யா கிட்ட சொல்கிறா, ஆல்ரெடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, நான் உன்னை லவ் பண்ணலை, நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறா. ஆதித்யா மனசு சுக்குநூறாக உடஞ்சிருது. ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறான். டிப்ரெஷன், ஹார்ட் பிரேக் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாமல் ஆதித்யா தற்கொலைக்கு ட்ரை பண்ணுறான். நிறைய டேப்லெட்ஸ் போடுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்னு அவனே அழிச்சிக்க ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு ருதுஜாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இன்னொரு டைம் தற்கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். ஒரு 10 மாடி பில்டிங் மேலே ஏறி தற்கொலை பண்ணிக்கலான்னு நிற்கிறான். ஆதித்யாவை தேடி நிக்கில் அந்த இடத்துக்கு ஓடி வரான். உன்னோட உயிரை விட உனக்கு லவ் தான் முக்கியமா? உன்னை லவ் பண்ணுற பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் நீ யோசிக்க மாட்டியான்னு கேட்குறான். இதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஆதித்யா. இந்த சுச்சுவேஷனில் ஆதித்யாவோட அம்மா கால் பண்ணுறாங்க. நாங்கள் மும்பையில் லேண்ட் ஆகிட்டோம், உன்னை பார்க்க தான் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதித்யா அப்போ தான் ரொம்ப ரியலைஸ் பண்ணுறான், ட்ரூ லவ் எங்கே இருக்குதுன்னு அப்போ தான் அவனுக்கு உண்மையாக புரியுது. அப்புறம் ஆதித்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை திட்டி அடித்து அவனை மீட்டெடுக்க முயற்சி செய்கிறாங்க. மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறோன்ற பயமும் லவ் ஃபெயிலியரான கஷ்டமும் இன்னும் டிப்ரெஷனுக்கு அவனை ஆளாக்குது. கடைசியாக ருதுஜா கூட பேசும்போது அவன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பா, உன் புக்ஸை நீயே எழுதணும். அந்த விஷயத்தை ஆதித்யா ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறான். அவன்கிட்ட இருந்த பெயின் அவனை ஒரு ரைட்டராக மாற்றுது. யூ அண்ட் மீ இட்ஸ் கம்ப்ளீட்டட்னு ஒரு நாவல் எழுத ஆரம்பிக்கிறான். தோல்வி, துரோகம், துயரம் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையோட பாதையை மாற்றி ஒரு பெஸ்ட் ரைட்டராக மாற்றுது. லாஸ்ட்டாக இந்த நாவல் மூலயமா யங்ஸ்டருக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, தற்கொலை எந்த ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் கிடையாது. ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் வர சின்ன விஷயம்தான். இந்த ஸ்டோரி ஒரு சேடான எண்டிங்காக இருந்தாலும் ஆதித்யாவுக்கு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் மெடிக்கல் படித்து டாக்டர் ஆகிறாரு, ப்ளஸ் பெஸ்ட் ரைட்டராகவும் ஆகிறாரு. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. இந்த நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் பற்றி பார்க்கணுன்னா ஆடியோ ஓவர்வியூன்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.